ஃபின்ஸ் காசுலேருந்து 50,000 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் 1 lakh வச்சுருக்கீங்களா, தாராளமாக தரேன் வாங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரான் பார்க்கணும். செட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அப்ரான் சொல்லுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்ட். இந்த ஒரிஜினல் பேஸ்ட்டு கலைஞ்சிருக்கு, இந்த 2 பேஸ்ட்டும் நீங்கள் கலைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் வாங்கவே கூடாது. ஸோ இந்த கிளாஸில் இருக்க எல்லா வண்டியிலையும் டோர்லையும் பார்த்தீங்கன்னா இயர் வரும். ஸோ இது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் கார் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். எப்படிங்கன்னா ஃப்ளட் வெஹிக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள், டோட்டல் லாஸ் வெஹிக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம், ஓடோமீட்டர் நம்ம ரிவைன் பண்ண மாட்டோம். என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கார் வேணும்னு பார்க்குறாங்க, பட் இது நல்ல காராக, ரீவேல்யூ இருக்கா, நல்ல மைலேஜ் தருமா, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது அப்படிங்கிறத பார்க்குறத. ஸோ நான் அதை வர்றவங்களுக்கு நான் இங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சேல் பண்ணுறேன். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஆன்லைன் தான் மேம் இன்றைக்கி முழுசாக போயிட்டுருக்கு. பட் அதில் எப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அவங்க யார், அவங்க எங்கே வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஆன்லைனில் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு நம்பர் வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அடுத்து அவங்கள போய் தேட முடியாது. பட் நான் எங்களை மாதிரி யூஸ்டு காசு வச்சுருக்காங்களே, அவங்க இந்த சங்கத்தில் பதிவு பண்ணி ஸ்டாண்டர்டான நிறுவனத்தில் அவங்க வண்டி வாங்கினாங்கன்னா தாராளமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலும் அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஒரு 100 கஸ்டமர் லிஸ்ட்டு தரேன் உங்கள்கிட்ட. இந்த 100 கஸ்டமர் லிஸ்ட்லேயே நீங்கள் பேசி பாருங்கள், கிலோமீட்டர் ஈவன் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் நம்ம ஆஃபீஸில் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, டோட்டல் லாஸ் வண்டியை விற்றுட்டாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் கிடையாது. பிளட் வண்டியை விற்றுட்டோம்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட். இந்த 3மே நம்ம பண்ணாதனால நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறோம். அது பண்ணுறவங்க வந்து அது மனசாட்சிக்கு மிகவும் எதிரான செயல். அதை செய்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. ஸோ கார் இஸ் அன் எமோஷன் அண்ட் அதையும் தாண்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த கனவுகளை நிறைவேற்றுற வகையில் திருச்சியில் இருக்க ட்வின் கார்ஸ் நிறுவனம் அதை தவறாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறுவனத்தோட ஓனர் பக்ருதீன் அவர்கள்ட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சர்டிஃபைடு ப்ரீ-ஓன் கார்ஸ் எப்படிலாம் விற்கிறாங்க, எந்த மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்ற கேள்விகளை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஹலோ சார். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். எஸ், திருச்சிக்கு வந்தாச்சு. ட்வின்ஸ் கார்ஸ் பற்றி புது அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்திருக்கேன் சார். ஓகேவா? முதல்ல அந்த காரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு இப்போ நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தாச்சு. தாராளமாக கண்டிப்பாக சொல்லிடுறீங்களா? உங்களுக்கு எல்லா காரோட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க, இந்த கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. சூப்பர் சார். இங்கே இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு டெமோவாக நம்ம ஃபுல்லாக மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு. தாராளமாக மேம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்கு. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரான் பார்க்கணும். அப்ரான் செட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அப்ரான் சொல்லுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்ட். இந்த ஒரிஜினல் பேஸ்ட்டு கலைஞ்சிருக்கு, இந்த 2 பேஸ்ட்டும் நீங்கள் கலைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வண்டி நீங்கள் வாங்கவே கூடாது. ஒரு மனிதருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண மாதிரி. ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது ஃப்ரண்ட் பம்பர் வந்து ஒரு ரேடியேட்டரு கண்டென்சர் போகிறது இயற்கையாக நடக்கும். ஒரு நாய் குறுக்கால வந்துடும், ஒரு பம்பரில் இடிச்சிருவோம், அது இயற்கையாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இங்கே ஒரு வண்டி அடியாது, இந்த பேஸ்ட்டு கலையுது அப்படின்னா அது வந்து டோட்டலாக சமமான வண்டி. இது பேனட்டோட ஒரிஜினல், இது ஒரிஜினல் பேஸ்ட். இந்த பேஸ்ட்டு கலைஞ்சிருந்தாலும் இதை நீங்கள் கலைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேண்டை திறந்து இதை 2ஐயும் செக் பண்ணணும். தென் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பேஸ்ட் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வண்டியோட ஆர்சி புக் வாங்கி சேஸ் நம்பர் மெர்ஜ் ஆகிருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா கிளாஸோட இயரும் சரியாக இருக்கா. ஸோ இந்த கிளாஸில் இருக்க எல்லா வண்டியிலையும் டோர்லையும் பார்த்தீங்கன்னா இயர் வரும். ஸோ இது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த டோர்லேயும் வரும். ஓ, இங்கே இயர் வரதா? ஓகே. ஸோ எல்லா இதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்து நீங்கள் டோர் திறந்து இந்த பேஸ்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கும். சில வண்டியில் இது நான் ரீப்ளேஸ் பண்ண நான் அது டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்ட்டு. இதெல்லாம் யாருமே சொன்னதில்லை சார். ஆனால் எல்லா கிளாஸும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கி டோர் முதற்கொண்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பேனட்லேயும் பஞ்சிங் வரும், டிக்கிலையும் பஞ்சிங் வரும். ஸோ இந்த பஞ்சிங் சரியாக இல்லை, அந்த பேஸ்ட்டு கலைஞ்சிருக்கு அப்படின்னாவே அந்த வண்டி அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மேம். ஸோ எல்லா கிளாஸும் பார்க்கணும். அது திரும்ப அந்த பேஸ்ட்டு நம்ம அதே மாதிரி பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி கொண்டு வர முடியாமல் அது காமிச்சு கொடுத்துரும். ஓகே சார். இப்போ இந்த டயர் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி சார் செக் பண்ணுறது? டயரில் பார்த்தீங்கன்னா எல்லா டயர்லையுமே இயர்ஸ் வரும். ஸோ இது எத்தனை இயர்ஸ் முன்னாடி வந்தது, எப்போ வந்தது. ஸோ இந்த வண்டி வந்து 2023னா இது 23 இருக்குன்னு டயரா, 24ல் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டிக்கு உண்டான இயர் இதில் இருக்கும். அதை தாண்டி எங்கள்கிட்ட மிஷினரி வச்சுருக்கோம்.
ஸோ இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா 50% தான் டயர் இருக்கும். ஏன்னா 35,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ரன் ஆயிருக்கு. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50K வரைக்கும் இந்த வண்டி டயர் ஓட்டலாம். அதிகபட்சம் 10 to 15 அந்த டயர் மாற்றுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டயரில் பார்த்தீங்கன்னா இயர் வரும் மேடம். அந்த இயர் வச்சு நமக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டயர் ஓடுனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அது பட்டன் தேய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 50% தான் இருக்குங்கிறதுக்கு இந்த டயரை சாட்சியானது மேம். ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே சார், இப்போ ஆக்சிடென்ட்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசுவோம். இப்போ ஃப்ளட்டுலேருந்து இந்த கார் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் மேம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்படி அந்த வண்டி ஃப்ளட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வண்டியோட சீட் பெல்ட் இருக்குல்ல, இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே, இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் ஓப்பன் பண்ணுறவே ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்குது. அது வண்டி அது ஃபுல்லாகவே கரையாக இருக்கும். நீங்கள் இது இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெக்காகி வரும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது மாதிரி அந்த வண்டியில் சீட் பெல்ட்டில் வருது அப்படின்னா தண்ணி உள்ளே போயிருக்கு. ஸோ அப்படின்னா அது ஃபுல் ஃப்ளட்டட் ஆகிருக்குங்கிறத தெரியும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, இந்த ஃப்ளோர் மேட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம்னாவே கீழே பார்த்தீங்கன்னா தண்ணிகள் வந்து இதாகி இப்போ நம்ம ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. இதுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப துருவமாக மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டிகள் இருக்குது அப்படின்னாவே இது ஃப்ளட் வெஹிக்கிள். ஆனால் நீங்கள் என்ன தான் வண்டியை க்ளீன் பண்ணாலும் இந்த மலையில் தண்ணி நனைஞ்சது இந்த ஸ்மெல் போகவே போகாது. ஸோ அப்படின்னாவே இந்த வண்டி ஃப்ளட் வெஹிக்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஓகே சூப்பர் சார். இப்போ இன்டீரியர்லாம் எதை பார்த்து மெயினாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? இப்போ இந்த சீட்டு இருக்கட்டும், இந்த உள்ளே பார்த்தீங்கன்னாவே ஸ்டேரிங் இந்த இது சரியாக இருக்கா, சீட்லாம் நல்லா இருக்கா, ஃப்ளோர் மேட்டு, டேஸ்ட் போர்டு இது இவங்க வந்து க்ளீனாக இருக்கா, இதில் மேக்ஸிமம் பெரிய இஷ்யூஸ் எதுவும் வராது மேடம். ஃப்ளட் வெஹிக்கிளான மட்டும் தான் இஷ்யூஸ் வரும். நார்மல் வெஹிக்கில் பெரிய வராது. அதிகபட்சம் இன்டீரியர் நீங்கள் பண்ணுறா இருந்தால் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே சார், எனக்கு நீங்கள் இந்த கார் காமிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது விண்டேஜ் கார்ஸ் தான். நம்மக்கிட்ட அந்த கார்ஸ் இருக்கா? தாராளமாக இருக்கு மேம். ஓ அப்போ வாங்க சார், அதை போய் பார்த்துடலாம் முதல்ல நம்ம. சூப்பராக இருக்குது சார் இந்த கார். ஆனால் பயங்கரமாக இருக்குது. என்ன ப்ரைஸ் சார் ஆகுது இது? இது பார்த்தீங்கன்னா 2002 மாடல், தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இது ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டில் ஓடின வண்டி. ஸோ கவர்மெண்ட் ஆக்ஷன்லேருந்து எடுத்து ஸோ அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக டாப்பு, ஏசி, பவர் ஸ்டீரிங் எல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஒரு 4 lakhs இந்த வண்டி கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா பண்ணியிருக்கனால ஸோ 3 lakhs மேலே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 4 lakhs இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம் மேடம். ஓகே, மைலேஜ்லாம் எப்படி சார் இது? ஒரு 10 to 12 தரும் மேடம். ஓகே, பட் ஆனால் இப்போ விண்டேஜ் கார்ஸ் அப்படின்னாலே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. மஹேந்திராவை பொறுத்தளவு அந்த ப்ராப்ளமே இல்லை மேடம். ஸோ சின்ன மெக்கானிக் ஷாப்பில் கூட அந்த வேலையை பார்த்துடலாம். ஸோ அதனால் மஹேந்திராவுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் யூஸ்ட் கார்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. விண்டேஜ் கார்ஸில் நம்ம ரீசேல் பண்ணும்போது எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு? விண்டேஜ் காரை பொறுத்தளவு வேணும் அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்த மாதிரி ரீவேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த யூஸ்ட் கார்ஸை திரும்ப ரீசேல் பண்ண முடியுமா? அது எந்த அளவுக்கு பாசிபிள்? தாராளமாக மேடம். இப்போ நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2023 மாடல் ஸ்விஃப்ட் இருக்குது, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டீங்க, தாராளமாக நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து கொடுக்கலாம். நாங்கள் திருப்பி 1 year சேல் பண்ணுவோம். ஸோ 100% நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். நீங்கள் இதை எடுத்து மாட் பண்ணிங்களா? அப்படியே என்னுடைய கஸ்டமர், என்னுடைய நெருங்கிய நண்பர் விக்கின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஃபுல்லாக எடுத்து கோயம்புத்தூரில் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. காரே பயங்கர கிரேஸ் சார் எனக்குலாம். அதுவும் விண்டேஜ் காருன்னும் போது பயங்கரமாக இருக்குது இது பார்த்தாலே. உங்களுக்கு என்ன சார் பிடிக்கும் இந்த காரில்? விண்டேஜ் காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போனீங்கன்னாவே அவங்க திரும்பி போவாங்க. லாஸ்ட் வீக் ஒரு கார் கொடுத்தேன். ஸோ அந்த கார்லாம் நம்ம ஓட்டிட்டு போகிறவே பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே நம்மளை பார்ப்பாங்க. அது ஒரு சூப்பராக இருக்கும். அவர் அனுபவிச்சு பார்க்க நல்லாயிருக்கும். என்கிட்ட MM540 இருக்குது, ஓல்டு ஜிப்ஸி இருக்குது. ஓல்டு ஜிப்ஸிலாம் ஃபுல் ஆல்ட்ரேஷன் வண்டி. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 8 lakhs நாங்கள் கோட் பண்ணுறோம். அந்த வண்டியை நான் காமிக்கிறேன்னா நீங்கள் பாருங்கள். அது இல்லாமல் ஓல்டு பென்ஸும் நம்ம வச்சுருக்கோம் மேம். ஓல்டு பென்ஸு, ப்ரீமியர் பத்மினி. ஸோ இது மாதிரி கார்கள் வந்து விருப்பப்பட்டு ப்ரீமியர் பத்மினிலாம் நம்ம கிட்ட இருக்கா? ஆமாம். ஸோ அது விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கோ நான் கொடுப்போம். ஸோ இப்போ விண்டேஜ் கார் பார்த்துட்டோம், அங்கே ஸ்கோடா பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா தான் சார் இருக்குது. உங்ககிட்ட வந்து ட்வின்ஸ் கார்ஸில் நிற்கிறேன். நம்மக்கிட்ட அதுக்கான கார் இருக்குது. தாராளமாக இருக்குது மேடம். ட்வின்ஸ் கார்ஸில் வந்து 50,000 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் 1 lakh வச்சுருக்கீங்களா, தாராளமாக தரேன் வாங்க. ஓகே, இது வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஹுண்டாய் சாண்ட்ரோ மேடம். எஃப்சி அவைலபிளாக இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ இந்த வண்டி நம்ம வந்து ஒரு 125 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துடலாம். ஓ சூப்பர். இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி சார் இருக்குது? ஹுண்டாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேம். சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஜிக்ஸாக்ல வண்டி ஓட்டலாம். ஷாருக்கான விளம்பரமே வரும், சுண்டி விரலில் வண்டி ஓட்டுவார். ஸோ ரொம்ப ஈஸியாக டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு பிகினருக்கு சூப்பரான வண்டினா சாண்ட்ரோ ரெக்கமெண்ட் பண்ணலாம் மேடம்.
ஓகே சார். இப்போ 1 லட்ச ரூபாய் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும்ல, எந்த மாதிரி இருக்கும், வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வண்டி எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ 1 லட்ச ரூபாய் கார் வாங்க? மேம் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியாது மேடம், இன்ஜின் கண்டிஷன் பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் ஓனர்ஷிப் கூட இருக்கும் மேம், 3rd ஓனர்ஷிப் 2nd ஓனர்ஷிப் கூட இருக்கும். எஃப்சி ரினியூவல் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன வண்டி தான் அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் மேடம். ஸோ எஃப்சி ரினியூவல் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எஃப்சி ரினியூவல் பண்ணி இன்சூரன்ஸ் லைவோடு தான் நாங்கள் வண்டி கொடுப்போம். கொடுக்குறப்ப ஜென்ரல் செக்அப் பண்ணி தான் நாங்கள் வண்டி கொடுப்போம். ஸோ அதனால் மேக்ஸிமம் எந்த டிஃபால்ட்டும் வராது மேடம். இந்த 1 லட்ச ரூபாய் தான் இருக்குது, 3rd ஓனர்ஷிப்னு வேறு சொல்கிறீங்க, நம்பி வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் இல்லை மேம். நீங்களே வண்டி பாருங்கள், ஏதாவது கிராச்சஸ் இருக்கான்னு பாருங்கள், டயர் பாயிண்ட் பாருங்கள், அப்படியே உள்ளே வாங்க, சீட் கவர்லாம் பாருங்கள், புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ ஏசி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ 2 பவர் விண்டோ இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன மேம், 1 லேக்கு வந்து வேறு என்ன மேம் வேணும் உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல வண்டி. எஃப்சி அவைலபிளாக இருக்குது, இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்வின்ஸ் கார்ஸில் வந்தால் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கார் வாங்கிடலாம், நம்பிக்கையாகவும் வாங்கிடலாம். தாராளமாக மேடம். இப்போது காரை வந்து நம்ம ரீசேலுக்கு வாங்கிட்டு போகிறோம், பட் என் காரை இப்போ நான் விற்கணும் ரீசேலுக்குன்னா என்னால் பண்ண முடியுமா உங்ககிட்ட? தாராளமாக மேடம் பண்ணிக்கலாம் மேடம். எங்களை நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நிப்பாட்டி பார்க் அண்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 100% நாங்கள் நிப்பாட்டி பார்க் அண்ட் சேல் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அந்த ப்ரொசீஜரை செஞ்சிடும். இல்லை உங்களுக்கு இம்மிடியேட்டாக பேமெண்ட் வேணும், வித்தின் செகண்ட்ஸில் பேமெண்ட் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட டீலர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த ஆப்ஷன் செஞ்சு கொடுத்துட்றோம். ஆஹா சூப்பர் சார், நிறைய விஷயம். இமிடியேட் டேபிள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து உங்களோட நீடை பொறுத்து. இல்லை நீடு இல்லை, எனக்கு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ராப்பராக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக உள்ள வண்டி நிப்பாட்டி பார்க் அண்ட் செல் பண்ணி கஸ்டமருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. ஏன்னா இந்த விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உள்ளே உட்காந்து பேசிடலாம். வாங்க மேம், ப்ளீஸ் வெல்கம். வாங்க. ப்ரீ ஓன்ட் கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு பயம் வருது. என்னப்பா எப்படி மெயின்டெனன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி மைலேஜ் தரும், என்ன காஸ்ட்டில் வாங்க போகிறோம் அப்படின்ற நிறைய பயங்களை எப்படி நீங்கள் போக்குறீங்க, முதல்ல அதை பற்றி பேசிடுவோம். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 50 lakhs வரைக்கும் கார்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. ஸோ எல்லா வேரியண்ட் காரும் நம்ம ஆஃபீஸில் கிடைக்கும். மக்கள் மத்தியில் சில பேர் செய்கிற தவறுனால அது எல்லாரும் அதில் பாதிக்கப்படுறாங்க. நம்ம அதில் ஒரு தனித்துவமாக நம்ம அந்த ஆஃபீஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் கார் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். எப்படின்னா ஃப்ளட் வெஹிக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள், டோட்டல் லாஸ் வெஹிக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம், ஓடோமீட்டர் நம்ம ரிவைன் பண்ண மாட்டோம். இந்த 3 ஃபார்முலாவை கண்டிஷனாக நானும் சரி என்னுடைய ஸ்டாஃபும் சரி எல்லாருமே கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தவறும் பட்சத்தில் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள ஒரு வண்டி வந்துருச்சுன்னா அதை இமீடியட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது கஸ்டமர் மத்தியில் ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் நமக்கு வந்ததே கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அந்த பிஸ்னஸை அதுக்குள்ளே செய்யவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் வச்சு நம்ம 6 month வாரண்டி 2018 மாடலுக்கு அப்புறம் வண்டி வாங்குற எல்லா வண்டிக்குமே நம்ம 6 month வாரண்டி கொடுக்குறப்போ கஸ்டமர் இன்கேஸ் ட்ரபிள் அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த 6 monthக்குள்ள அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம ட்வின்ஸ் கார்ஸில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கார் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஸோ அது என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து எதை பார்க்க மாட்டாங்க, ஒரு ப்ரீ ஓன்ட் கார் வாங்கும் போது இதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லைமா அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து நம்ம பட்ஜெட்டை மட்டும் தான் பார்க்குறாங்க, நல்ல காரா அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கார் வேணும்னு பார்க்குறாங்க. பட் இது நல்ல காரா, ரீவேல்யூ இருக்கா, நல்ல மைலேஜ் தருமா, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி வேணுன்ற மட்டும் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ நான் அதை வர்றவங்களுக்கு நான் இங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சேல் பண்ணுறேன். அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வருவாங்க, 2 lakhsல வண்டி பார்க்க வருவாங்க. ஆனால் இங்கேருந்து போகிறப்ப 5 lakhsல வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ அவங்க மன நிறைவோடு இந்த ஆஃபீஸை விட்டு போகிறப்ப மன நிறைவோட சைக்கிளிங் கஸ்டமராக தான் வெளில போவாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். இது வரைக்கும் அந்த 99,000+ கஸ்டமர் என் கூட இருக்காங்க. நம்மளால் யூஸ்டு காரை திரும்ப ரீசேல் பண்ண முடியுமா? எந்த மாதிரி கார்ஸ் வாங்கணும்? அதுக்கு தாராளமாக யூஸ்டு கார்ஸ் நல்லா ரீசேல் ஆகும் மேம். நிறைய பேர் ஒன்றா தவறான புரிதல் இருக்காங்க. இப்போ நியூ கார் தான் வாங்கணும். அப்போ அந்த நியூ கார் வாங்கிட்டு அவங்க யூஸ்டு கார் கொடுக்குறாங்கல்ல, அந்த யூஸ்டு கார் யார் வாங்குறா? ஸோ அந்த மக்கள் வந்து நாங்கள் தான் அதை வாங்கி சேல் பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸாக இருந்தால் அது 1 lakh இல்லை, 2 lakh இல்லை, 3 lakh ஓடினாலும் அந்த வண்டிக்கு ரீவேல்யூ உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியில் எந்த மிஸ்டேக் ஆகாது. 0 kilometerலேருந்து டில் இப்போ 1.5 lakhs அந்த கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னாலும் அது ப்ராப்பர் சர்வீஸ் அப்படி அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த வண்டியில் எந்த ட்ராபேக்கும் வராது மேம். அது 100% சேல் பண்ணலாம், 100% அதுக்கு ரீவேல்யூ உண்டு. அப்போ 1 lakh kilometer ஓடின காரும் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ எங்களுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ்டு கார்ஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க யாராவது வந்து கம்பெனியில் செக் பண்ணணுன்னா அனுப்ப மாட்டாங்க. பட் எங்கள் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. தாராளமாக அவங்க வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டியை கொண்டு போய் கம்பெனியில் செக் பண்ணலாம். அவங்க மெக்கானிக் யாரும் கூட்டி வராங்களோ அவங்களும் செக் பண்ணலாம்.
அதையும் தாண்டி அந்த வண்டி எந்த வண்டி பார்க்குறாங்களோ அந்த வண்டிக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இம்மிடியேட்டாக எடுத்து கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃபாக எடுத்து அவங்க கையில் கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஆவாங்க. ஸோ 100% நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை மெயினாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மேம். நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம ஃபுல்ஃபில்லாக நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்ன சொல்வீங்க, ஒரு கார் வாங்குறதுக்கு அதோட ஏஜ் பார்த்து வாங்கணும்னு சொல்வீங்களா, இல்லை மெயின்டெனன்ஸ் பார்த்து வாங்கணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக ரெண்டுமே பார்க்கணும். அவங்க மெயின்டெனன்ஸும் பார்க்கணும், என்ன இயர் அப்படிங்கிறத பார்க்கணும், ஓனர்ஷிப் பார்க்கணும். எல்லாமே யூஸ்டு காரை பொறுத்தவரை மேம் எத்தனை ஓனர், எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது, என்ன கலர், சில பேர் கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் சில்வருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் கார் ஒரு 100 கார் நிற்குதுன்னா ஒரு 60+ கார் ஒயிட்டில் நிற்கும். ஸோ ஏன்னா அந்த கார் மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. அடுத்தபடியாக சில்வர், ஸோ அதுவும் விரும்புவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த கலர்லாம் கொஞ்சம் டவுனாக போகும். ஒயிட் சில்வர் நிறைய கார் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நேரில் இருக்கிறத பற்றி பேசுகிறோம், பட் நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்பலாம் நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஆன்லைன் தான் மேம் இன்றைக்கி முழுசாக போயிட்டுருக்கு. பட் அதில் எப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அவங்க யார், அவங்க எங்கே வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஆன்லைனில் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு நம்பர் வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து அவங்கள போய் தேட முடியாது. பட் நாங்கள் எங்களை மாதிரி யூஸ்டு காசு வச்சுருக்காங்களா, அவங்க இந்த சங்கத்தில் பதிவு பண்ணி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்டான நிறுவனத்தில் அவங்க வண்டி வாங்கினாங்கன்னா தாராளமாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலும் அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய தவறுகள் நடக்குது. அதை மக்கள் அவங்களுடைய இதை புரிஞ்சு அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சேஃப். ஸோ இப்போ அதையும் தாண்டி ஓடோமீட்டர் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் அந்த டிஸ்பிளே மட்டும் மாற்றி வச்சிடுறாங்கப்பா, எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஏன் அது நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 100 கஸ்டமர் லிஸ்ட்டு தரேன் உங்கள்கிட்ட. ஒரு 100 கஸ்டமர் லிஸ்ட்லேயே நீங்கள் பேசி பாருங்கள். கிலோமீட்டர் இவன் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளைண்ட் நம்ம ஆஃபீஸில் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, டோட்டல் லாஸ் வண்டியை விற்றுட்டாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் கிடையாது. ஃப்ளட் வண்டியை விற்றுட்டோன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட். ஸோ இந்த 3மே நம்ம பண்ணாதனால அது நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறோம். அது பண்ணுறவங்க அது மனசாட்சிக்கு மிகவும் எதிரான செயல். அதை செய்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ 2018 மாடல் ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 4.5 அந்த லேக்ஸ் அந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா 2018 2026 வரைக்கும் 8 இயர்ஸில் எத்தனை சர்வீஸ் கம்பெனியில் போயிருக்குன்னு ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதை பார்க்காம சில பேர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு மேலே ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு போயிடுறாங்க. கம்பெனி ஹிஸ்ட்ரி பார்ப்பா ஹிஸ்ட்ரியிலே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்து வாங்கிட்டாங்கன்னா இதுலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம் மேடம். அண்ட் நாங்கள் இப்போ இங்கே திருச்சியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி கொஸ்டின், திருச்சியில் என்ன டிமாண்ட் போயிட்டுருக்கு இப்போ யூஸ்டு கார்ஸில் நீங்கள் சொல்வீங்க? திருச்சியில் பார்த்தீங்கன்னா மேம், திருச்சி ஒரு எக்கனாமிக் ஊர்னு சொல்லலாம். ரொம்ப பட்ஜெட் வகுத்து வாழக்கூடிய ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா மாருதியும் ஹுண்டாயும் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. மாருதி ஷோரூமும் நிறையா இருக்குது, ஹுண்டாய் ஷோரூமும் நிறையா இருக்குது திருச்சியில். ஏன்னா அந்த வண்டிகள் நிறைய பீக் ஆகிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஹேந்திரா தூள் கிளப்புறாங்க. ஸோ இந்த 3 வேரியட்டும் சூப்பராக போகுது. நல்ல கார் 3 நேரமே சூப்பராக சேல் ஆகுது மேம். லக்ஸரி கார் வாங்கணுன்றது எல்லாரோட கனவாக இருக்கணும். ஸோ அப்போ யூஸ்டு கார்னும் போது ஒரு பயம் இருக்கும். பட் நீங்கள் என்ன சொல்வீங்க, லக்ஸரி கார்ஸ் நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க ட்வின் கார்ஸில்? மேம் நாங்கள் லக்ஸரி கார் பண்ணி ஒன்லி கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் மட்டும் தான் நாங்கள் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் சேல் பண்ணுற வண்டிக்கு மட்டும் தான் நாங்கள் இங்கே நிப்பாட்டுவோம். எங்கள்கிட்ட BMW இருக்குது, ஆடி இருக்குது, பென்ஸ் இருக்குது. 3 வண்டிகள் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த லக்ஸரி காரை பொறுத்தளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா சில குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் ஷோரூம் இருக்கும். பட் ட்ரிச்சியில் லக்ஸரி காருக்கு ஷோரூமே கிடையாது. சர்வீஸ் வருவது சிரமம். இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண வண்டியை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அங்கே கிளாஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வண்டி என்னான்னு கேட்டிங்கன்னா ரீவேல்யூ கம்மியாகுது லக்ஸரி கார். ரெண்டாவது எனக்கு லக்ஸரி கார் வாங்குறப்ப ஃபைனான்ஸ் மற்ற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைனான்ஸ் கிடச்சிடும். லக்ஸரி காருக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்து அவங்க போகிறப்ப அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கு எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இங்கே ட்ரிச்சியை பொறுத்தளவு லக்ஸரி வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மேம். மற்றபடி நார்மல் வெஹிக்கிள் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. ட்ரிச்சியில் கோயம்புத்தூர், மதுரை, சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரிச்சி லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட். அதை இனிமேல் தான் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் தான் இனிமேல் பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நீங்கள் திருச்சியில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து வந்தது, எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி அதை பற்றி பேசிடலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய கனவே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கார் ஓட்டணும் அப்படிங்கிறது கனவு. என்னுடைய தாய்மாமாட்ட பார்த்திங்கன்னா ஒரு அம்பாஸ்டரில் அந்த காரில் உட்காந்து போகிறக்காண்டி அந்த காரை காலையில் எழுந்திரிச்சு கழுவணும். ஸோ சின்ன வயசில் ஏற்பட்ட கனவு தான் பார்த்திங்கன்னா எனக்கு இறைவன் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கான். இன்றைக்கி 100 வண்டிக்கு இறைவன் எனக்கு உரிமையாளர் ஆகியிருக்கான்னா
நமக்கு அந்த கனவு தான். நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு அப்படியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு அப்படியே எனக்கு இதை கொடுத்துருக்கான். 2012 வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2022 வரைக்கும் நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். 2024 பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் காசுன்னு சொல்லி எனக்கு இறைவன் வந்து 2 செல்வங்களை கொடுத்தான், ட்வின் பேபி கொடுத்தான். அதனால் இந்த ஆஃபீஸ் வந்து ட்வின்ஸ் காசுன்னு சொல்லி இது திருச்சியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு திருச்சியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இது தான் ஒரு மெயின் பிரான்ச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக அதுக்கு நான் பிளான்ஸ் போயிட்டுருக்கு மேம். புது கார் வாங்கி அதை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை விட யூஸ்டு கார் வாங்கினா அதிக செலவு தான் ஆகுது அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. அப்படிலாம் இல்லை மேம். இப்போ நீங்கள் நியூ கார் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் மட்டும் தான் ஃப்ரீ சர்வீஸ், அப்புறம் எல்லாமே நீங்கள் பே சர்வீஸ் தான். அந்த ஃப்ரீ சர்வீஸுமே அடிஷ்னலாக அவங்க அந்த கொட்டேஷனை கூட தாண்டி நீங்கள் போய் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். யூஸ்டு கார்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் நியூ கார் வாங்க போனீங்கன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1.5 lakhs இல்லாமல் நீங்கள் போய் நியூ கார் வாங்க முடியாது. டேக்ஸ் இன்சூரன்ஸை நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் நியூ கார் வாங்க முடியும். நாங்கள் யூஸ்டு கார்ஸ் அப்படி இல்லை. உங்கள் ட்ராக் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் நாங்கள் கார் கொடுப்போம். ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு நடுத்தர வர்க்கத்தையும் நாங்கள் காரோட போகணும்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ ஒரு மழை பெய்யுது, வெயில் இருக்குது, தான் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டி போகணும், தான் ஃபேமிலியோட ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்கள் ட்ராக் மட்டும் சரியாக இருந்தால் போதும். ஸோ ₹1 கூட நாங்கள் பேமெண்ட் வாங்க மாட்டோம். ஸோ 750, 700, 780 ஸ்கோர் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு ஃபுல் 100% லோன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நாங்கள் கார் கொடுக்குறப்ப அவங்களாம் இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு கோயிலில் இருந்து போகிற மாதிரி சில பேர் அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். ஒரு கார் வாங்க முடியாத ஒரு நடுத்தர வர்க்கத்தை நம்ம கார் கொடுத்து அனுப்புகிறோமே, ஸோ அந்த மனநிறைவுங்கிறது அதை அனுபவித்து பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து மக்கள் நம்புறது, நான் ஏன் டீலர்கிட்ட போனோம், டேரக்ட் ஓனர்கிட்ட போனால் எனக்கு செலவு கம்மியாகுமே, நிறைய சார்ஜஸ் வந்து ஹிட்டனாக இருக்கும் டீலர்கிட்ட போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? மேம், எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க கஸ்டமரோட பார்க் அண்ட் சேல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து இங்கே வண்டியை நிப்பாட்டிடுவாங்க, கஸ்டமர் வண்டியை நாங்கள் டைரக்ட் கஸ்டமர் சேல் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் டேரெக்டாகவே நாங்கள் பேச விட்டுருவோம். ஸோ இந்த இஷ்யூஸ் நம்மள்ட்ட கிடையாது. யாராவது அவங்க விருப்பப்பட்டு பிரதர் உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கோங்க, நீங்கள் கேஷ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் மேக்ஸிமம் எங்கள் அக்கௌண்ட்டில் வாங்குவோம். இப்படி டேரெக்டாக கஸ்டமர் எங்கள் 2% கமிஷன் பேசிக்ஸ் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்கள்கிட்ட அந்த இது கிடையாது. சில பேர் பண்ணுறாங்க மேம், இங்கே அப்படி இல்லவே இல்லை மேம். நாங்கள் முழுக்க கஸ்டமரை டேரெக்டாக சிட்டிங் உட்கார வச்சுருவோம். சப்போஸ் அவங்க அவைலபிளாக இல்லாட்டன்னு ஃபோன் பண்ணியாவது கொடுத்து பேச வச்சுருவோம். ஸோ நம்மள்ட்ட அந்த இது இல்லை மேடம். இப்போ அடுத்து பேசிக்காக இருக்க கேள்வி என்னென்னா, ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூஸ்டு கார்ஸ் அந்த எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக இருக்குது மேம். நார்மல் காரை ஈக்குவலாக ஈவி கார் வந்துட்டுருக்கு மேடம். ஈவி காருக்கு என்ன இன்னொரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஈவி கார் வந்து இப்போ நீங்கள் ஒரு டாடா டியாகோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs சம்திங் கார் வருதுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி ரீசேல் வேல்யூ 22 மாடல் 23 மாடல் பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhs போகுது. ஆனால் அதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 lakhs 11 lakhs அப்ரூவல் ஆகும். கஸ்டமருக்கு நாங்கள் காரையும் கொடுத்து 2 lakhs கேஷும் கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ அதனால் எங்கள் ஈவி கார் வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஈவி கார் இப்போ இல்லை, இம்மிடியட்டாக சேல் ஆயிரும். திருச்சியில் எப்படி இருக்குது அந்த ஈவி ஃபெசிலிட்டிஸ்? அந்த சைட் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட் நிறையா வந்துருச்சு மேம். இங்கே திருச்சி டு சென்னை போனாலும் எங்கிட்ட ஃபுல்லாக இருக்குது, திருச்சி டு மதுரை வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் எந்த விஷயம் ஈவி கார் நல்லா போயிட்டுருக்கு மேம். அண்ட் அதையும் தாண்டி இப்போ ஃபேமிலிஸ்க்கு வந்து பெட்ரோல் வாங்குறது நல்லதுன்னு சொல்வீங்களா, இல்லை டீசல் கார்ஸ் வாங்குறது நல்லதுன்னு உங்கள் சஜஷன்? மேம், இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 10 rupees தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் காரில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு இருக்காது, டீசல் காரில் மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும். ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் பெட்ரோல் கார். அதில் வந்து நீங்கள் 1 month வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு வண்டி அப்படியே இருக்கும். ஆனால் டீசல் வண்டியை கம்பல்சரி 3 days ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி பேட்டரி டவுன் ஆயிரும். ஸோ பெட்ரோல் கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், செலவு வைக்காது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். வண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார் சொகுசாக இருக்கும். நீங்கள் டீசல் காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உடல் அப்படியே டயர்டாக இருக்கும். பெட்ரோல் காரில் அந்த டயர்ட் தெரியவே தெரியாது மேம். ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கனால கேட்குறேன், 3 to 5 lakhs இந்த கார் வாங்கினா ஒரு பெஸ்ட்டு சஜஷன் நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 3 to 5 lakhs பார்த்தீங்கன்னா ரெனால்டு குயிட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிள், எல்லாருமே ஈஸியாக ஓட்டி கற்றுக்கிறதுக்கு. ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க போக்கு ரெனால்டு குயிட்டு, ரெனால்டு ட்ரைபரு, மாருதி ஸ்விஃப்ட்டு, மாருதி டிசையர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நிறையா கார் சேல் பண்ணுறோம். ஸோ அந்த பட்ஜெட்டில் தான் நிறைய பேர் தேடி வராங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த கார்கள் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக போயிடுமா. அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ. ஸோ ஸ்கூல் ட்ரிப் படிக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மாருதியில் ஈக்கோ. ஸோ இந்த கார்கள் ரொம்ப நம்ம அதிகமாகும். இந்த கார்கள் நிறையா விற்றுட்ருக்கோம். 3 to 5 lakhs பார்த்தீங்கன்னா ரெனால்டு குயிட்டு, ரெனால்டு ட்ரைபரு, i10, வேகனார், மாருதி ஸ்விஃப்ட், டிசையர், ஈக்கோ, இந்த பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நிறைய சேல் ஆகும். பெர் மந்த் பார்த்திங்கன்னா 25 to 30 வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் அதிகமாக மூவ் ஆகும்.
ஸோ கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி, ட்வின் கார்ஸ்க்கு வந்த பெஸ்ட் ஃபீட்பேக். எனக்கு இந்த கிளைண்ட், இந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட சொன்னாங்க கார் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா, அந்த வந்த ஒரு ஃபீட்பேக் மாதிரி என்ன சொல்லுவேன்? நாங்கள் ரொம்ப மனநிறைவாக இந்த ஆஃபீஸ் வச்சதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 7 இயர்ஸ் கிட்ட அவங்க ஆகி அவங்களுக்கு வந்து பேபி இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து அவங்க அட்வான்ஸ் போட்டுட்டு அவங்க செக்கப் போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க பேபி கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த இதோடே வந்து இங்கே வந்து எடுக்கிறப்ப நீங்கள் தான் இந்த குழந்தையோட தாய் மாமன்னு சொல்லி ஸோ எங்கள் ஆஃபீஸில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே வச்சு எடுத்தாங்க. ஸோ அவங்க குழந்தை பிறந்தோன்னா நாங்கள் குழந்தைக்கு போய் நான் நேரில் போய் பார்த்து விஷ் பண்ணி, ஸோ அந்த நிகழ்வுங்கிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. ஸோ என்னை உறவாக தாய் மாமா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என் ஆஃபீஸ் வண்டி பார்க்க வந்தாங்க. என்னை ஒரு தாய் மாமனா அவங்க ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப இதை விட வேறு என்ன வேணும். ஸோ அது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் சொல்லுவாங்களே யூஸ்வலாக ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை ஒரு கார் வாங்குறோன்னா அந்த கார் எனக்கு வந்து ஒரு லக்காக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில்? கண்டிப்பாக நானும் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போனவங்களுமே இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்கிட்ட கார் வாங்கிட்டு போகிறாங்களா கதிர்வேல் சார், அவங்க பார்த்தீங்கன்னா இது 5வது கார் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அவர் வாங்கின ஃபார்ச்சுனர் கார் 7900 ஃபார்ச்சுனர் என்கிட்ட கார் வாங்கினாங்க. அவர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் கிட்ட நிலம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல கார் வாங்கினேன், இந்த இடத்துல ஏதோ பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவர் வரப்போலாம் அந்த வார்த்தையை சொல்லுவார். அவர் சார்ந்ததுக்கு இது வரைக்கும் 5வது கார் இது வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கார். ஸோ இதுவே எனக்கு அது மாதிரி தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உறவு முறையோடு தான் பழகுறோம். அவங்க கஸ்டமரை வந்து நம்ம வந்து வெளியாளாக பார்க்கறது கிடையாது. கண்டிப்பாக இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் கார்ஸ்லாம் நல்லபடியாக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.